ஹலோ. இப்போ வந்து என்னன்னா, அந்த மனுஷங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். அது என்னன்னா, லைஃப்பில் கீழே விழுகிறது. நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் கன்ஃபார்ம் கீழே விழுவோம். விழுகாமல் யாருமே இருக்க மாட்டோம். எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கீழே விழுவோம், இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணி கீழே விழுவோம். ஏன் ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து மேட்ச் கேப்டன் பண்ணி கீழே விழுவாங்க, இல்லை ஒரு செலெக்ஷன் போய் கீழே விழுவாங்க. ஏன் டோனி கூட கொல்கத்தா ஃப்ளைட் மிஸ் ஆகி கூட ட்ராப் பண்ணாங்க. ஆனால் கீழே விழுகிறதுங்கிறது நார்மல், நேச்சுரல் விஷயம். ஆனால் திரும்பி எந்திரிச்சு ஓடுறதுங்கிறது தான் நம்மளோட பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ எந்திரிச்சு நிற்கிறோமாங்கிறது தான் மேட்ரு. ஸோ அந்த இதை நம்ம பண்ண தவற விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து கீழே விழுந்தது தான். 1000 தடவை கூட கீழே விழுக்கலாம், ஆனால் எந்திரிச்சு நடக்கணும். குரங்கு வந்து குட்டி குரங்கு வந்து இந்த மாதிரி மரத்துக்கு போனால் தவறப்ப கீழே விழுக தான் செய்யும். அது கீழே விழுந்துட்டோன்னு சொல்லி அதனால் அதுக்கு அடுத்து ட்ரை பண்ணாமே இருக்குது. அதோட ஹேபிட் அது பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெசிடென்ஸாக இருக்கணும். ரெசிடென்ஸ் மீன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கீழே விழுகிறதுங்கிறது மனசோட நார்மல். ஆனால் கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு ஓடுறது தான் மேட்ரு. கீழே விழுந்தாலும் நம்ம வந்து தன்னம்பிக்கை விடக்கூடாது. கீழே விழுந்தாலும் நம்ம நம்பிக்கை விடக்கூடாது. கீழே விழுந்தாலுமே என்னால் முடியும், பரவாயில்ல, இது நான் பண்ண மிஸ்டேக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்தமாதிரி தான் ஒன்றுமே நம்ம பண்ணணுமே தவிர்த்து கீழே விழுந்துட்டோன்னு விழுந்தே கலந்துட்டோம் அப்படின்னா, முயற்சி பண்ண மாட்டோம் அப்படின்னா, அதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு இந்த ஃப்யூச்சரில் நம்ம லைஃப்பில். ஸோ பாஸ்ட்டை நினச்சி இது பண்ணாமல் விழுந்தாலும் பரவாயில்லன்னு நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.